வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கும் வழக்கம் போல் எங்களோட பார்லிமெண்ட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் எல்லா பேப்பர்கள்லேயும் முக்கியத்துவமாக செய்திகள் வந்திருக்குது. நேற்று பார்த்துருப்பியல் எங்களோட மாகாண சபை தேர்தலை எப்படி நடத்துறது என்றதை பற்றி ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுக்கிறதுக்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று போட்டிருக்கிறோம் கண்டியலோ. நல்ல விஷயம். அதுக்குள்ளே எங்களோட ராசமாணிக்கத்தின் பேரன் சாணக்கியனும் இருக்கிறாங்க கண்டியலோ. ஸோ அவன் ஏற்கனவே இந்த தேர்தலை நடத்தணும்னு சொன்னால் ஒரு பழைய தேர்தல் முறையில் நடத்தணுமென்ற ஒரு சின்ன சாதாரண மெஜாரிட்டியோடையே நிறைவேற்றக்கூடிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் பழைய விகிதாசார தேர்தல் முறையில் தேர்தல் நடத்தலாம் என்ற ஒரு சட்டம் அதுக்கான பிரேரணையை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் சமர்ப்பித்து அது வர்த்தக மாநிலம் வெளிவந்தது கண்டியலும். அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டால் சட்டப்புட்டண்டு இந்த தேர்தலை நடத்தி போடலாம். இப்போ தேர்தல் நடத்த வேணுமென்று விரும்புகிற எதிர்க்கட்சிகளும் அதுக்குள்ளே இருக்கினோம் அந்த தெரிவுக்குழுவில். ஆனபடியால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொன்னால் அந்த தெரிவுக்குழு அப்படி ஒரு முடிவு எடுத்து சென்றால் இந்த தேர்தல் கெதியாக நடத்துகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும் கண்டியலோ. அவை செய்வினமென்று நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் நேற்று பார்லிமெண்ட்டில் எங்களோட தம்பி ஸ்ரீநேசன் பேசினதை பார்த்து கண்டிருந்தன் கண்டியலோ. அவர் சொல்கிறார், நிலக்கரி தொடர்பில் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் விடயங்கள் தொடர்பில் ஆளுங்கட்சி செவிமடுத்து செயற்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த நிலக்கரி அரசாங்கம் கொண்டு வந்த நிலக்கரியில் தரமற்ற நிலக்கரியை கொண்டு வந்தது போட்டு தான் இந்த மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எல்லாம் கொஞ்ச காலமாக கதைச்சென்றிருக்கணும். அதை பற்றி தான் தம்பியும் கதைக்கிறார். அதில் இந்த அப்புக்குட்டியாருக்கு பட்டது என்னென்றால், கொஞ்ச காலமாக கட்சிக்குள்ளேயே ஒரு பிரளயத்தை நடத்தி கொண்டிருந்தவர் நம்மளோட தம்பி ஸ்ரீநேசன் எம்பி. இப்போ திடீரென்று அதுகளெல்லாம் மறந்து அதில் பற்றியெல்லாம் இப்போ கதைக்கிறத காணையில் கண்டியலோ. ஏனென்று உங்களுக்கும் விளங்கும் தானே. அது கட்சியின் தலைமை ஒரு எச்சரிக்கை விட்டது அவருக்கு இந்த கட்சியின் முடிவுகளை நீங்கள் வெளியில் காட்சிகள்னா கடும் நடவடிக்கை எடுக்க வேணுமெண்டு. அது சம்பந்தமாக அவருக்கு ஒரு எச்சரிக்கை கடிதத்தையும் செயலாளர் அனுப்பியிருந்தவர் கண்டியலோ. அந்த செயலாளர் கடிதத்தை அதில் அவர் சொல்லியிருந்தவர், தங்களுடைய இப்படியான செயற்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கு இறுதி எச்சரிக்கை இதுவாகும் என்று கடிதம் போட்டவர் கண்டியலோ. அதுக்கு பிறகு தம்பியும் கொஞ்சம் அவதானமாக தான் இப்போ பேசுகிறார், நடந்துகள்கிறார். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தானே, எந்த கட்சியை பொறுத்தவரையில் அவர் முதல் எப்படி இருந்தவர், தமிழ் தேசிய பற்றோடு இருந்தவரான்றதெல்லாம் அக்கறை இல்லை. அவைக்கு கட்டுப்பட்டு இருந்தால் தான் அவர் அந்த கட்சியில் இருக்கலாம்ன்றது அவருக்கு இப்போ விளங்கி இருக்குது போல இருக்குது. சரி பிள்ளைகள், நாளைய பேப்பரோட நாளைய செய்திகளோடு சந்திப்போம்.